रहमतुल्लाहि व बरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद इक़रा बिस्मि रब्बिकल्लज़ी ख़लक़ सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। सुब्हान रब्बिक रब्बिल इज़्ज़ति अम्मा यसिफ़ून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि वसल्लिम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि वसल्लिम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि वसल्लिम। உஸ்மானியா அரபு கல்லூரியின் 32வது பட்டமளிப்பு பெருவிழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய ஷேகுல் ஜாமியா ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு சனது வழங்கி ஆசியுரை வழங்க வந்திருக்கிற யூசுஃபியா அரபு கல்லூரியின் முதல்வரும் எங்கள் வழிகாட்டிகளில் ஒருவருமான அலி ஹசரத் அவர்களே, எங்களது பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய மதிப்புமிகு தலைவர் ஹாஜா ஹசரத் அவர்களே, இந்த அரபு கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களே, இன்ஜினியர் சாஹிப் உட்பட இதனுடைய கண்ணியமிக்க நிர்வாக பெருமக்களே, அருமையான சமூக பெரியவர்களே, பட்டம் பெறக்கூடிய என் அன்பிற்கினிய இளவல்களே, உஸ்மானியாவின் மாணவ சகோதரர்களே, பட்டம் பெறக்கூடிய மாணவர்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற பெற்றோர்களே, அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த மிகச்சிறப்பான சபையில் மார்க்கத்திற்கான பாதுகாவலர்களை உருவாக்குகிற அனுப்பி வைக்கிற இந்த சபையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரையும் நம்முடைய வாழ்வின் எல்லா நேரத்திலும் தீனை கடைபிடித்து வாழ்கிற தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. மார்க்கத்தின் இல்மை எந்த நிலையிலும் தேடி தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. அருமையானவர்களே, ஒரு பட்டமளிப்பு விழா உரை என்பது நீண்ட நேரம் ஆற்றுவதற்குரிய உரை அல்ல. ஆனால் அதே நேரத்தில் அவசியமான சில செய்திகளை பரிமாற வேண்டிய உரை. இந்த உரையை கேட்க வந்திருக்கிற சாமானிய மக்களை விட இன்றைய கதாநாயகர்களாக இருக்கிற பட்டம் பெறுகிற மௌலவிகள் இந்த உரையை காலம் முழுக்க நினைவில் வைத்திருப்பார்கள். எங்களுடைய பட்டமளிப்பு பெருவிழாவில் எங்களுடைய நாசிர் கடப்பா அப்துல் ஜப்பார் ஹசரத் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது இன்றும் மிக இனிப்பாக நினைவில் இருக்கிறது. அதனாலே இங்கே பட்டம் பெறக்கூடிய என் அருமை சகோதரர்கள் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய செய்தி என்ன என்பதை அறிய காத்திருப்பார்கள். அவர்களுக்கு நான் முதலில் ஒரு செய்தியை தெரிவித்து விட விரும்புகிறேன். பீடிகை போடாமல், முன்னுரை இல்லாமல் நேரடியாக செய்திகளை தெரிவித்து விட விரும்புகிறேன். என் அருமையான இளவல்களே, நீங்கள் ஆலிம் என்கிற பட்டத்தோடு இந்த தீனுக்கு பணியாற்ற இன்று முதல் கிளம்பி வருகிறீர்கள். அல்லாஹ் உங்களுடைய பயணத்தை பாக்கியமானதாக ஆக்கியோல் புரிவானாக. உங்களால் உங்களுடைய குடும்பம் கண்குளிர்ச்சி அடையவும், சமுதாயம் கண்குளிர்ச்சி அடையவும், மார்க்கம் வளர்ச்சி பெறவும் அல்லாஹ் உங்களை பயன்படுத்தி கொள்வானாக, காரணமாக ஆக்கியோல் புரிவானாக. இந்த சமுதாய பணிக்கு இறங்கி வருகிற போது நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை இன்றே நாம் வகுத்து கொண்டாக வேண்டும். இங்கே பட்டம் சனது வாங்கும் போதே நான் எப்படி செயல்பட போகிறேங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கணும். நிய்யத்தை வச்சுட்டா அல்லாஹ் அதை நிறைவேற்றிடுவான். ஒருவேளை நம்மகிட்ட அதுக்குரிய தகுதி இல்லைன்னா கூட நிய்யத்தை வச்சு அல்லாஹ் அந்த தகுதியை நமக்கு தந்துடுவான்.
தகுதி இருக்கும்னா நம்ம இலியாஸ் ஹஸரத் மாதிரி இன்னும் தகுதி படைத்தவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கிடுவான். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையாக சொன்னேன். ஒரு ஆலிமாக இருந்து அவர்கள் வளர்ந்திருக்கிற விதம் உயர்வானது, ஒரு உஸ்மானியாக இருந்து அவர்கள் வளர்ந்திருக்கிற விதம் உயர்வானது. இங்கே உயர்வுக்கு எடுத்துக்காட்ட நான் வேறு யாரையும் இல்லை, நம்ம ஹாஜா ஹஸரத் இருக்காங்க, ஹைதர் அலி ஹஸரத் இருக்காங்க, இன்னும் பல மூத்த பெரும் உலமாக்கள் இருக்கிறார்கள். உஸ்மானிகளிடத்தில் ஒரு தகுதிமிக்க பட்டியல் இருக்கிறது. முன்னோடிகளாக எடுத்துக்கொள்வதற்கு ஒரு தகுதிமிக்க பட்டியல் தாராளமாக அவர்களிடத்திலே இருக்கிறது. எனவே அந்த பட்டியலை முன்வைத்து காரியமாற்ற தொடங்குகிற போது நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆலிம் என்பது சமூகத்திற்கு சிந்திப்பதற்கு பெயர். இல்ம் என்பது தன்னை வளர்த்து கொள்வதற்கான பெயர் அல்ல, தன்னை வளர்த்து கொள்வதற்கான மட்டுமான பெயர் அல்ல. ஒன்றும் இல்லை, இந்த கும்பமேளா நடக்குது இல்லையா, அலகாபாத்தில் கும்பமேளா நடக்குது, பெருசாக பத்திரிகைகள் காட்டுறாங்க, இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ் காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்கன்னா, ஒருத்தர் ஒத்த காலில் நிற்கிறார், 18 வருஷமாக ஒத்த காலில் நிற்கிறார். இன்னொருத்தர் 32 வருஷமாக குளிக்காமல் இருக்கார். ஒருத்தர் 40 வருஷமாச்சு தலைமுடிய இது பண்ணலை. அப்படி ஆட்களை காட்டி இவர்களெல்லாம் இந்த சமூகத்தின் மகத்தான மனிதர்கள் என்ற அடையாளம் காட்ட ஒரு பெரும் முயற்சி நடைபெறுகிறது. அருமையானவர்களே, நம்ம மார்க்கம் மகத்தான மனிதனுக்கு அடையாளம் காட்டியது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இறைவனோடு அதிகம் நெருக்கமாவதற்கான கடுமையான வழிகளை கையாண்டவர்களை காட்டவில்லை. அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு கடுமையான தியாகங்கள் செய்தவர்கள், கடுமையான திக்ரு தஸ்பீகள் செய்தவர்கள், கடுமையான காடு வனாந்தரங்களில் போய் நின்று கொண்டு அல்லாஹ்வை ஜபித்து கொண்டிருந்தவர்கள், திக்ரு செய்து கொண்டிருந்தவங்க, அவங்க சிறந்தவர்கள்னு நம்ம மார்க்கம் காட்டலை. நம்ம மார்க்கம் சிறந்தவர்கள்னு யாரை காட்டுதுன்னா, யாரு சமூகத்திற்காக உழைத்தார்களோ அவர்களை சிறந்தவர்கள் என்று காட்டுகிறது. நான் ஆரம்பத்தில் ஓதிய ஒரு வசனம் இருக்கிறது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், குர்ஆன்ல இறங்கின முதல் வசனம். அந்த வசனத்தை குறித்து ஆய்வு செய்கிற அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த வசனமே நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னா, நீ படி, சமூகத்துக்காக படி. சமூகம் எப்படி படித்து கொண்டிருந்தது என்றால், சமூகம் கடவுளை தாண்டி படித்து கொண்டிருந்தது, நீ கடவுளின் பெயரால் படி. சமூகத்தின் விவகாரத்தில் தலையிடுவதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் சமூகமும் படிச்சது. சமூகம் படிச்சது. அது படிச்சது ஏதோ அதற்காக படிச்சது. நீ எதற்காக படி? இறைவனை முன்வைத்து படி என்று சொல்லிய. இறைவனை முன்வைத்து படி என்று சொன்ன பிறகு சமூக விவகாரங்களில் தலையிடுவதுதான் திருக்குர்ஆனுடைய ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. தனிமனித முன்னேற்றங்கள் என்பதை சமூகத்தின் முன்னேற்றத்தோடு சேர்த்துத்தான் பார்க்கணும். நான் என் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சேன்னா நான் வெற்றி அடைந்தவன் அல்ல, நான் என் சமூகத்தை ஜெயிக்க வைக்கணும், அப்பதான் நான் வெற்றி அடைந்தவன். எந்த ஒரு மனிதனும் அவன் தன்னளவில் ஜெயித்தால் மாத்திரம் அவன் வெற்றி அடைந்தவன் அல்ல, அவன் சார்ந்திருக்கிற சமூகத்தை அவன் ஜெயிக்க வைக்கணும். திருக்குர்ஆன் சமூக பிரச்சனைகளில் தலையிடுவதை ஒவ்வொரு கட்டத்திலும் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறது. இந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ 5 ஆயத்து முதல்ல இறங்குச்சு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல்லதீ அல்லம பில் கலமி அல்லமல் இன்சான மாலம் யாலம். இந்த 5 ஆயத்து இறங்குச்சு. இதுக்கு அடுத்து வருது பாருங்க, கல்லா இன்னல் இன்சான லயத்துகா. அது 3 வருஷம் கழிச்சு இறங்குச்சு. அது 3 வருஷம் கழிச்சு இறங்குது. அது எதை பேசுகிறது என்றால், ஒரு சமூக தீமையை பேசுகிறது. அது எதை குறிப்பிடுகிறது? மனிதன் அக்கிரமம் செய்கிறான் என்று சொல்லுகிறது. கல்லா இன்னல் இன்சான லயத்துகா, மனிதன் அக்கிரமம் செய்கிறான். இது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறது. திருக்குர்ஆனுடைய விரிவுரைகளை திறந்தால் ஒரு செய்தி அதற்கு பின்னால் இருக்கும். அபூ ஜஹல் சிரியாவுக்கு வியாபாரத்துக்காக போனான். போன இடத்துல அவன் வியாபாரத்தில் அவன் என்ன லாபத்தை எதிர்பார்த்தானோ அதை விட 3 மடங்கு லாபம் கிடைச்சது.
லாபம் கிடைத்த போது அவன் என்ன சொன்னா, ஆகா எனக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு, இந்த காசை வைத்து நான் முகம்மதையும் அவருடைய ஆட்களையும் அழிப்பேன் என்று சொன்னான். அப்படி சொன்னபோது அவனுக்கு பதிலாக அவனுடைய செயலை குர்ஆன் விமர்சனம் செய்தது. கல்லா இன்னல் இன்சான லயத்கா, அவன் அக்கிரமம் பண்றான். அர்ராஹு ஸ்தக்னா, நிறைய காசு வந்ததை பார்த்த உடனே அவன் அக்கிரமம் பண்றான் என்று குர்ஆன் விமர்சிக்கிறது. அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள், இது குர்ஆனுடைய சமூக தலையீடு. சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளில் தலையிட்டு அதன் கருத்துக்களை பேசுகிற குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, ஆலிம் சாங்கிறவர் அவர் சமூகத்தை பற்றி சிந்திக்கிறவரா இருக்கணும். அவரை பார்த்து மட்டுமே சிந்திப்பவராக இருந்தால் போதாது. பள்ளிவாசலோடு 5 நேர தொழுகையை நடத்தி, அல்லது மக்தபிலே குர்ஆன் ஓதி கொடுத்து, அல்லது அரபு மதரசாவிலே மாணவர்களுக்கு தர்ஸ் நடத்தி, இது விவகாரங்களை மாத்திரமே பார்த்து கொண்டிருப்பவராக அவர் இருந்தால் போதாது. அவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சமூகத்தின் விவகாரங்களையும் கவனிப்பவராக இருக்க வேண்டும். அவரால் சமூகத்திற்கு கிடைத்த நன்மை என்பதை யோசிப்பவராக இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள், இந்த தீனுக்கு சேவையாற்ற வந்த முன்னோர்கள் எல்லோருமே எப்படி இருந்தாங்கன்னா, சமுதாயத்தில் என்ன பிரச்சனைன்னு இருக்குதுன்னு பார்த்து அதில் தலையிட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். அஜ்மீர் ஹாஜா நாயகம் அவங்க இங்கே தீனு பரப்பத்தான் வந்தாங்க. ஆனால் இங்கே தீனை பரப்புற வேலை மட்டும் அவங்க செய்யலை. இந்த ஊரில் என்னவெல்லாம் அக்கிரமங்கள் நடந்துச்சோ அதற்கு எதிராகவெல்லாம் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். அஜ்மீர் ஹாஜா நாயகம் செய்த சேவைகளில் பிரதான சேவை சதி என்கிற நடைமுறையை அவர்கள் ஒழிப்பதற்கு மிகப்பெரிய துணையாக இருந்தார்கள். அவங்க காலத்தில் ஒரு ஆள் இறந்து போயிட்டா அவருடைய மனைவி அவரோட சேர்ந்த உடன்கட்டை ஏற வேண்டும் என்கிற கால சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது. சதிக்கு எதிராக குரல் கொடுத்து, சதிக்கு எதிராக மக்களை திரட்டி, சதியிலே விழாமல் அவர்கள் வாழ்ந்த ஊரினுடைய அரசனுடைய சகோதரியை காப்பாற்றி அவளையே திருமணம் செய்து கொண்டார்கள் ஹாஜா நாயகம் அவர்கள். இப்போ ஹாஜா நாயகம் அவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை கவனிச்சாங்க, அதுக்கு தீர்வு காண உழைச்சாங்க. அதே போல கௌஸ் நாயகம் அவர்களுடைய பங்கு முழுசாக ஆராயப்படலை. கௌஸ் நாயகம் அவங்க பாலஸ்தீனத்தின் விடுதலைக்காக மிகப்பெரிய பங்காற்றியவர்கள். கௌஸ் நாயகத்தின் காலகட்டத்தில் பாலஸ்தீனம் சிலுவை யுத்தக்காரர்களுடைய கைகளிலே சிக்கி இருந்தது. அப்படி சிக்கி இருந்ததை மீட்பதற்கு அப்போது இருக்கிற பேரரசர்கள் தயாராக இருக்கவில்லை. பகதாதை மையமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்பாசிய கலீஃபாக்கள். அவங்க சிலுவை யுத்தக்காரங்களை எதிர்த்து போராட ஒரு முயற்சி செய்தார்கள் என்று நாம் வரலாற்றில் படிக்க முடியல. 90 வருஷம் பைத்துல் முகத்தஸ் பாலஸ்தீனம் சிலுவை யுத்தக்காரர்களிடத்திலே இருக்கிறது. அதை மீட்க வேண்டும் என்கிற சிந்தனை வந்தது கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவங்களுக்கு தான். அவங்க தான் இதை மீட்கணும்னு போராடினாங்க. ஆட்களை உருவாக்கினார்கள், பெண்களை தயார் செய்தார்கள் என்கிறது வரலாறு. கௌஸ் நாயகம் அவர்கள் 800 பெண்களை தயார் செய்தார்கள். அந்த பெண்களிடத்தில் இந்த செய்திகளை சொல்லி அனுப்பினார்கள். பைத்துல் முகத்தஸ் அந்நியர்களின் கைகளில் இருப்பது தகாது, அதை மீட்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி அனுப்பினார்கள். அவருடைய சீடராகத்தான் சலாஹுத்தீன் அய்யூபி நமக்கு கிடைத்தார். சலாஹுத்தீன் அய்யூபி பைத்துல் முகத்தஸை மீட்கிற படையெடுப்பில் இணைந்த போது கௌஸ் நாயகத்தினுடைய மூத்த மகன் அதில் ஒரு படைத்தளபதியாக இருந்தார் என்று வரலாறு சொல்கிறது. நான் பல இடங்களிலும் கூட்டங்களில் சொல்வதுண்டு, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் சலாஹுத்தீன் அய்யூபி ஒரு வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்க ஒரு கடந்த காலத்தில் ஒரு முறை எங்களுடைய பைத்துல் முகத்தஸை கிறிஸ்துவர்கள் கைப்பற்றி வைத்திருந்தது போல இப்போது யூதர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அப்ப எப்படி நீ ஒரு சலாஹுத்தீன் அய்யூபியை கொடுத்தியோ அதுபோல இப்போதும் ஒரு சலாஹுத்தீன் அய்யூபியை தா என்கிற துஆ, அந்த வேட்கை நிறைய இளைஞர்களிடத்திலே இருக்கிறது. பல இளைஞர்களும் தங்களுடைய குழந்தைகளை கொண்டு வந்து என் குழந்தைக்கு சலாஹுத்தீன் என்று பெயர் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க.
நான் சொல்லுவது சகோதரர்களே, சலாஹுத்தீன் வேண்டும் என்கிற பிரார்த்தனைக்கு முன்னால் எங்களுக்கு கௌசுல் ஆலம்கள் வேண்டும் என்று நாம பிரார்த்தனை செய்வோம். அப்துல் காதர் ஜீலானிகள் வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். ஏனென்றால் அப்துல் காதர் ஜீலானிகள் தான் இதை மீட்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் உதாரணம் பாருங்க. இன்னைக்கு இஸ்ரேலை மீட்க வேண்டும் என்கிற சிந்தனை இஸ்லாமிய வல்லரசுகளிடத்தில் இருக்கிறதா? இஸ்ரேலிடமிருந்து பாலஸ்தீனத்தை மீட்க வேண்டும் என்கிற சிந்தனை அரபு நாடுகளிடத்தில் இருக்கிறதா? நம்ம பார்க்க முடியலையே. இது மாதிரி தான் அன்னைக்கும் இருந்துச்சு. ஆட்சியாளர்களிடத்தில் அந்த சிந்தனை இருக்கவில்லை, கௌஸ் நாயகத்திடத்தில் அந்த சிந்தனை இருந்தது. அவர்கள் சமூகத்திற்குள்ளே இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெண்களை பயன்படுத்தி கொண்டார்கள். தாய்மார்கள் அவர்கள் எந்தெந்த அவர்களிடத்தில் இந்த செய்தி தரப்பட்ட போது அவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த எண்ணத்தை ஊட்டினாங்க. நம்ம பைத்துல் முகத்தஸ அந்நியர்களுடைய கையிலேயே விட்டு வைக்கக்கூடாது, அதை மீட்க வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தை ஊட்டியதன் விளைவாக சலாஹுத்தீன்கள் கிடைத்தார். எனவே யார் இந்த ஆலிம்களாக இருந்தார்களோ அவர்களுடைய பிரதான வேலைகளில் ஒன்று சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது, என்ன பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு கவனிப்பது, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை யோசிப்பது, அதை முன்னெடுக்கிற திட்டங்களை வகுப்பது ஆலிம்களுடைய கடமை. எனவே சராசரியாக நாம் ஒரு பள்ளிவாசலுக்குள்ள அல்லது ஒரு மதரசாவுக்குள்ள நம்முடைய சிந்தனையை அடக்கி வைத்திருந்தால் அது சரியானதல்ல. அதை தாண்டி சமூகத்திற்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நாம் கவனிக்கணும். கியாமத் நாள் வரைக்கும் நிலைத்திருக்கிற வேதம் நம்முடைய வேதம். அந்த வேதம் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகிறது. தீர்வை சொல்ல வேண்டியவர்கள் யார்? நாம தான் தீர்வு சொல்லணும், இல்லையா? நம்ம மதரசாவுக்கு மதரசத்தில் கிராத்தில் குரானியான்னு பேர் இருக்கு. அப்போ குரானை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் நமக்கு 4 வேதத்தை கொடுத்தான். 4 வேதம் மீதி சுகுஃபுகளை கொடுத்தான். 4 வேதத்தில் நிலைச்சு நின்ன வேதம் நம்ம குரான் தான். தௌராத்து நிலைக்கவே இல்லை. தௌராத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட முழுசா படிக்கலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட தௌராத்தை முழுசா படிக்கலை. படிக்கிறதுக்காக ஒரு மேட்டு மேலே ஏறி உட்கார்ந்துருந்தார். அல்லாஹ் அவருக்கு பலகை வடிவத்தில் தௌராத்தை கொடுத்தான். அதை உட்கார்ந்து அவர் படிக்கலான்னு உட்காரும் போது தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவர் கேட்டார், காபிலுன் அம்சா இருன், நீங்கள் என் உயிரை கைப்பற்ற வந்திருக்கீங்களா இல்லை சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கீங்களான்னு கேட்டார். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு வருவாங்க? அப்போ அவங்க சொன்னாங்க காபிலுன். அதில் தான் அவங்களுக்கு கோபம் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கன்னத்தில் அடித்தாரு அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருப்போமா இல்லைங்களா? அவர் உயிரை கைப்பற்ற வந்தபோது கன்னத்தில் அடிச்சிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டார். அவர் அல்லாஹ் இடத்துல போய் முறையிட்டார்னெல்லாம் கேள்விப்படுறோமே. ஒரு நபி ஒரு மலக்கை எப்படி அடிப்பார்? ஒரு நபி ஒரு மலக்கை எப்படி அடிப்பார்ன்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதற்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறது. அவருக்கு கிடைச்சிருக்கிற தௌராத்தை படிக்கலான்னு ஒரு மேட்டு மேலே ஏறி உட்கார்ந்துருக்காரு. அப்பதான் அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்பதான் யார் வர்றா? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. தௌராத்தை படிப்பதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சமூகத்தை அமைப்பதற்கு முன்னதாகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார். அப்ப தௌராத்து நடைமுறைப்படுத்தப்படவில்லை, அது நிலைக்கவில்லை. அடுத்து இன்னொரு வேதம் என்னங்க? ஜபூர் வேதம். அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டது. கிமு 900 ஆண்டுகளில் வாழ்ந்தவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஒரு 30 வருஷம் அவர்கிட்ட ஜபூர் இருந்துச்சு. அவருக்கு பின்னாடி சில வருஷங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட ஜபூர் இருந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானதோட யூதர்கள் ஜபூர் வேதத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள். வமா தத்துலு ஷயாத்தீன், அந்த ஒரு ஆயத்து வருது பாருங்க. அவங்க தௌராத்தை எடுத்துக்கல, அவங்க சிஹர் என்கிற மந்திர வேலைகளை எடுத்துக்கிட்டாங்க. சிஹர் என்கிற மந்திர தந்திரங்களை எடுத்துக்கிட்டாங்க. எதை விட்டுட்டாங்க? ஜபூரை விட்டுட்டாங்க. இன்ன வரைக்கும் உலகத்திலேயே பெஸ்ட் மந்திரவாதி யாருன்னா யூதன் தான். அதுதான் அவனுடைய மார்க்கமே. ஒரு காரியத்தை நேரடியாக செய்ய முடியாதுன்னா அடுத்தது அவன் செய்கிற வேலை. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக சிஹர் செஞ்சானா இல்லைங்களா? உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய ஆக பெரிய குற்றம் சிஹர். அந்த சிஹரை நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக செஞ்சான்.
அதுக்கு காரணம் அவர்களுக்கு தரப்பட்ட ஜபூர் வேதத்தை விட்டுவிட்டு அவங்க சிஹரை எடுத்துக்கொண்டார்கள். ஜபூரும் நிலைக்கல. இன்னைக்கும் ஜபூர் வாழ்க்கை நடைமுறையில் கிடையாது. சிஹர்னா செய்வினை இல்லையா, மந்திரவாதம் செய்வினை, அது அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இந்த நபிமார்கள் போதிச்சதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை கட்டியாண்டது இந்த சிஹர் என்கிற மந்திர வித்தையின் மூலம்தான் இந்த உலகத்தை கட்டியாண்டார் அப்படின்னு அவங்க நம்பி அதை பிரச்சாரம் செய்து அதையே கொள்கையாக எடுத்துக்கொண்டார்கள் யூதர்கள். இன்னைக்கு யூதனுடைய பெரிய ஆயுதம் இந்த மந்திர வித்தை தான். அதுக்கு அடுத்து என்ன வேதங்க? இஞ்சில் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 29வது வயதில் அவருக்கு தரப்பட்டது. 31 வயதில் அவர் வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்டார். 3 வருடங்கள் தான் அவரது கையில் இஞ்சில் வேதம் இருந்தது. இப்போ தௌராத்து கொஞ்ச காலம் தான் இருந்துச்சு. அதை படித்து முடிக்கிறதுக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. ஜபூர் கொஞ்ச நாட்கள் இருந்தது. அதை பின்னால் வந்தவர்கள் அதை மாற்றி அதை மந்திர வித்தைகளை எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு அடுத்து அல்லாஹு தஆலா இஞ்சிலை கொடுத்தான். இஞ்சிலும் நிலைக்கல, கொஞ்ச காலம் தான் இருந்துச்சு. இப்ப வேதங்கள் என்று கிறிஸ்துவர்களும் யூதர்களும் வைத்திருப்பது அவர்களாக உருவாக்கி கொண்ட ஒரு புத்தகமே தவிர அது ஆதாரபூர்வமான எந்த வேத நூலும் கிடையாது. இது நமக்கு தெரியும். அப்படின்னா உலகத்தில் நிலைச்சு நிற்கிற ஒரே வேதம் எப்படி சொல்லப்பட்டதோ சொல்லப்பட்ட அதே வடிவத்தில் நிலைச்சு நிற்கிற ஒரே வேதம் எதுதாங்க? குர்ஆன் தான். இந்த குர்ஆன் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடியது. கியாமத் நாள் வரைக்கும் என்ன பிரச்சனைகள் வருமோ எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடியது. அந்த குர்ஆனை கையில் வைத்திருக்கிற ஆலிம்கள் எப்படி இருக்க வேண்டும்னா தீர்வு சொல்லுபவர்களாக இருக்க வேண்டும். பிரச்சனைகளை கண்டுபிடிப்பவர்களாக இருக்கணும். தீர்வு சொல்பவர்களாக இருக்கணும். பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுனா எப்ப கண்டுபிடிக்கிறது? மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், பிரச்சனைகள் வந்த பிறகு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிப்பதில்லை. பிரச்சனை வரப்போகிறது என்பதை யூகித்து பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல வேண்டும். அது மார்க்க அறிஞர்களுடைய கடமை, இஸ்லாமிய ஆலிம்களுடைய கடமை. நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். பிரச்சனைகள் உருவாக தொடங்குகிற முளையிலேயே அதை கிள்ளி எறிந்தார்கள். ஒரு வார்த்தை, ஒரு வாசகம், தப்பான வாசகம் வந்துவிடும் என்றால் அதை அதன் முனையிலேயே கிள்ளி எறிந்தவர்கள் தான் நம்முடைய உலமாக்கள். நிறைய உதாரணங்களை நாம் அதற்கு பார்க்க முடியும். நான் இந்த கருத்தை என் அருமை செல்வங்களுடைய இதயத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நமக்கு என்ன கடமை இருக்கிறது, சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. சமூகத்தின் வாழ்க்கை போக்கில் என்ன பிரச்சனை இருக்கிறது, பொருளாதாரத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது, கலாச்சாரத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து பிரச்சனைகள் உருவாவதற்கு முன்னதாகவே அதன் தீர்வுகளை யோசிக்க வேண்டிய கடமை, அதை தீர்வுகளை சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை ஆலிம்களுக்கு இருக்கிறது. அதை அல்லாஹு தஆலா பல வகையிலே நமக்கு உணர்த்தி இருக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல வகையிலே நமக்கு அதை உயர்த்தி இருக்கிறார்கள். அப்படி தீர்வுகளுக்கான பிரச்சனைகளை சொல்றதுன்னு வரும்போது சில நேரத்தில் நம்மளுடைய கடமை என்னன்னா ஆலிம்கள் கவனிக்கணும், என் அருமை சகோதரர்கள் கவனிக்கணும், வழி சொல்லணும். ஆலிம்கள் இப்பவும் பிரச்சனைகளை பேசுறாங்க, பிரச்சனைகளை மட்டும்தான் பேசுறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு வழி சொல்றாங்களான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. வட்டி ஹராம் என்று பேசுகிறோம். ஆனால் இன்றைய சமூகம் மொத்தமும் வட்டியில் சிக்கி இருக்கிறது. 99% மக்களும் வட்டியில் சிக்கி இருக்கிறார்கள். பல வகைகளிலும் வட்டியில் சிக்கி இருக்கிறார்கள். சும்மா இல்லாம இந்த பஜாஜ் ஃபினான்ஸுக்காரன் ஒரு கார்டை கொடுத்தான் இல்லைங்களா, காசு இல்லாட்டி டிவி வாங்கிக்கலாம்னு சொன்னான். வந்துருச்சா இல்லைங்களா? இது இல்லாத ஆளே இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. மொத்த சமூகமும் வட்டியில் சிக்கி இருக்கிற போது வட்டி ஹராம் என்று சொல்வது மாத்திரமே சமூகத்திற்கு செய்கிற சேவையாகாது. ஆலிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த வட்டியிலிருந்து விலகுவதற்கான வழிகளை சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு சரியான வழிகாட்டிக்கான அடையாளம்.
ஒரு சரியான வழிகாட்டிக்கான அடையாளம். இது தப்புன்னு சொல்றது மட்டும் இல்ல, சரியா வாழ்றதற்கான வழி சொல்லி கொடுப்பது. நிறைய நிறைய உதாரணங்களை நான் சொல்லி காட்ட முடியும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனைகளை மாத்திரம் சொல்லி அதை கண்டித்தவர்கள் அல்ல, அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளை சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர். இது ஆலிம்களுடைய கடமை. ஹுதல்லில் முத்தகீன் என்பதுதான் குர்ஆன் தன்னை பற்றி சொல்லுகிற முதல் அடையாளம் இல்லையா? குர்ஆன் தன்னை பற்றி சொல்லுகிற முதல் அடையாளம் என்னங்க? ஹுதல்லில் முத்தகீன். இது வழிகாட்டக்கூடியது. ஒரு ஆலிமுனுடைய பிரதான அடையாளமே அவர் வழிகாட்டம். வரதட்சணை கூடாதென்று பேசுகிற போது அதற்கான காரண காரியங்களை ஆராய்ந்து அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளை சொல்ல வேண்டும். வழிகளை சொல்லணும். சும்மா வரதட்சணை கூடாது அப்படின்னு மட்டும் பேசக்கூடாது. அதை விட்டு வெளியேறுவதற்கான வழிகளை சொல்ல வேண்டும். அதே போல பெண்கள் உயர்கல்வி கற்ப போகுவதில் பிரச்சனை இருக்கிற போது அதற்கு மாற்று வழிகளை சொல்ல வேண்டும். இப்படி செய்யலாம் என்ற வழிகளை சொல்லிக் கொடுக்கணும். இப்படி சமூகத்தில் பிரச்சனைகளை கண்காணிக்கணும். பிரச்சனைகளுக்கு சரியான வழிகளையும் காட்டித்தர வேண்டியது ஆலிம்களுடைய கடமை. நாம வெளியேறி போகிற போது இந்த நிய்யத்தை வச்சுக்கணும். நான் சராசரியா ஒரு பட்டம் வாங்கிட்டு இந்த பள்ளிவாசல்ல போய் இமாமா சேர போறேன், அல்லது இந்த மதரசால போய் உஸ்தாதா சேர போறேன், அது மட்டுமே என்னுடைய வாழ்க்கையின் பிரதானம் என்று இருந்துவிடக்கூடாது. நாம இந்த சமூகத்தின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டியவர்கள். குர்ஆன் நிறைய பிரச்சனைகளை தலையிட்டு பேசுச்சு. அன்றைக்கு அரபு நாட்டில் இருந்த நிறைய பிரச்சனைகளில் தலையிட்டு பேசிச்சு. நம்ம நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ பிரச்சனைகளில் தலையிட்டு பேசி சீர்திருத்தங்களை செய்தார்கள். இப்போ நம்மளுடைய கடமையும் சமூகத்தில் அவ்வப்போது என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத ஆய்வு செய்து அதுக்கான தீர்வுகளையும் சொல்லணும். ஆனால் சமூகத்தின் பிரச்சனைகளை அப்படி பேச புறப்பட்டு வர்ற போது சங்கடம் வரும். நீங்கள் வெறுமனே பள்ளிவாசல் இமாமா மட்டும் இருந்துட்டு போயிட்டீங்கன்னா 5 நேரம் தொழுகு வச்சுட்டு தொழுகையின் சிறப்பு, கபரின் வேதனைகள் அப்படின்னு மட்டும் பேசிட்டு போயிட்டா என்ன வராது? பிரச்சனை வராது. ஆனால் அதற்கு மேலே சமூகத்தின் பிரச்சனைகள் என்று பேச புறப்படும் போது என்ன வரும்? எவனாவது ஒருத்தர் அதில் சம்மந்தப்பட்டவன் இருப்பான். அவன் முதல்ல என்ன நினச்சிப்பான்? என்னத்தான் நினச்சி ஹசரத்து பேசுகிறாருன்னு நினச்சிப்பான். ஒன்றும் இல்லை, தாடியை பற்றி ஹசரத்து பேசினாருன்னு வைங்களேன், முன்னால் உட்கார்ந்துருக்கிற ஒருத்தர் என்ன நினைப்பாரு? என்னத்தான் ஹசரத் சொல்கிறாரு, இவருக்கு என் மேலே ஏதோ ஒரு கண்ணு ஆரம்பமாகும். வட்டியை பற்றி பேசினா யாராவது ஒரு பெரிய முதலாளிகளுக்கு அது இடைஞ்சலா தெரியும். வேற தீமைகளை பற்றி பேசுகிற போது நிச்சயம் என்ன வரும்? சங்கடம் வரும். அந்த சங்கடங்கள் இல்லாத ஈமானிய வாழ்க்கை இல்லை என்பதுதான் வரலாறு. நம்முடைய இமாம்கள் 4 பேரும், நம்முடைய இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, இந்த 4 பெரிய இமாம்களுடைய வாழ்க்கையும் வரலாறு படித்தோம்னா என்ன இருக்குன்னா, இவர் பிறந்தாரு, நஷாத்துஹு இவர் வளர்ந்தாரு, இவர் இங்கே படித்தாரு, இவர் இங்கே வேலை செஞ்சாருன்னு இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு தலைப்பு இருக்கும். இந்த 4 இமாம்கள்லையும் மிஹனத்துஹு இவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு இருக்கும். 4 இமாம்கள்லையும் இருக்கும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆச்சரியமா இருக்கு, உலகம் கொண்டாடுகிற மகத்தான பேரறிஞர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மகத்தான பேரறிஞர். அவருக்கு அடி விழுந்திருக்கிறது, ஒரு காரணமும் இல்லை. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு அடி விழுந்தது, அதுக்காவது ஒரு காரணம் இருக்கு, ஒரு வாதம் இருக்கு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை மதீனாவின் ஆளுநராக இருந்த ஜாஃபர் இப்னு சுலைமான் அடிச்சார். அடிச்சு கை சப்ப கீழே இறங்கிருச்சுன்னு வரலாறு சொல்லு. அவருடைய கை சப்ப கீழே இறங்கிருச்சு. எதுக்கு அடிச்சாரு? ஒன்றும் இல்லை, தர்ஸ்ல ஒரு சட்டம் சொன்னார். என்ன சட்டம் சொன்னாரு? நிர்பந்த நிலையில தலாக்கு விட்டா செல்லாது, தலாக்குல் முக்ரஹி அது செல்லாயசி, அது செல்லாதுன்னு சொன்னார். நிர்பந்த நிலையில் தலாக்கு விட்டால் செல்லாதுன்னு சொன்னார். அவ்வளவுதான். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பில்லை. ஆனா அந்த நேரத்தில் ஆளுநராக பொறுப்பேற்றாரே அவரு மக்களிடத்தில் அங்கீகாரம் பெறாமல் ஆளுநராக அல்லது மக்களை நிர்பந்தப்படுத்தி தனக்கு ஒப்புதம் வாங்கியிருந்தார், பையத்து வாங்கியிருந்தார். மக்களை நிர்பந்தப்படுத்தி பையத்து வாங்கியிருந்தார்.
அவருக்கு என்ன வந்துச்சு? இது அவரா நினைச்சுக்கிட்டார். இவங்க சொன்னது நிர்பந்த நிலையில் தலாக்கு சொன்னால் செல்லாதுன்னு சொன்னாங்க. அவன் அதை எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, நிர்பந்த நிலையில் பையத் செய்தா அப்படி எடுத்துக்கிட்டு இமாம் மாலிக் தனக்கு எதிராக இருப்பதாக நினைத்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கசையடி கொடுத்தார். அவங்க அடிச்சதுல கை இறங்கி போச்சுன்னு வருது. அருமையான சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மதிப்பு மிக அலாதியானது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகம் கண்ட அறிஞர்களில் இவரை போல தூர நோக்கு சிந்தனை கொண்ட ஒரு அறிஞரை பார்க்க முடியாதும்பாங்க. அவங்களுடைய செல்வாக்கால காபாவை காப்பாத்தினாங்க. இன்ன வரைக்கும் காபா அப்படியே இருக்கு. காபாவை அரசர்கள் என்ன மாற்றத்தை ஹரம் ஷெரீஃபில் இருக்கிற மற்ற இடங்கள்ல செய்தாலும் காபால எந்த மாற்றத்தையும் செய்ய முடியல. காபாவாகவே இத்தனை நூற்றாண்டுகளாக இருக்குது. அதுக்கு காரணம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. அப்பாசிய ஹலீஃபாக்கள் காபாவை இன்னும் பெருசா கட்டலாம் என்று நினைத்த போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன வார்த்தை வரலாற்றின் வைர வரிகளுக்கு சொந்தமானது. விட்டுவிடுங்கள், காபாவை அரசர்களின் விளையாட்டு பொம்மையாக ஆக்கிவிடாதீர்கள் என்று சொன்னார். அப்படி சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இன்ன வரைக்கும் எந்த அரசரும் காபாவில் கை வைக்கிறது இல்லை. அப்ப அவ்வளவு செல்வாக்கு படைத்தவர்கள், அதையும் தாண்டி அவர்களுடைய மரியாதை உயர்ந்தது. ஆனால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இந்த அடி கிடைச்சது. என்ன நடந்தது என்றால், சகோதரர்களை நான் சொல்லுவேன், நாம பிரச்சனைகளை பேசுகிற போது எதிர்ப்பு வரும், நமக்கு எதிர்ப்பு வரும், அவதூறு பேசுவார்கள், விமர்சனம் செய்வார்கள். ஆனால் நிச்சயம் நாம் ஜெயித்து நிற்போம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய யார் அடிச்சாங்களோ அவங்களே பின்னால என்ன அறிவிப்பு செய்தாங்கன்னா, இமாம் மாலிக்கை தவிர வேற யாரும் ஃபத்வா கொடுக்க கூடாதுன்னு அறிவிப்பு செய்தாங்க. அதனால் அரபியில் ஒரு வாசகம் உண்டு, ஃபஜுலிதல் இமாமு மாலிக் ஃபகீல லா யுஃப்தா இல்லா மாலிக். மாலிக் இமாமை அவர்கள் சாட்டையால் அடித்தார்கள். ஆனா கடைசியில் அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, இமாம் மாலிக்கு தான் ஃபத்வா கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனாலே என் அருமையான சகோதரர்கள் அவர்களுக்கும் சொல்லுவேன், இங்கே ஆலிம்களாக படித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சொல்லுவேன், ஏராளமான ஆலிம்கள் இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் சொல்லுவேன், ஒரு ஆலிமுடைய கடமை என்பது அவருடைய பள்ளிவாசலில் தொழ வைப்பது மாத்திரமில்லை, அவருடைய மதரசாவில் ஓதி கொடுப்பது மாத்திரமில்லை. ஒரு ஆலிமுடைய கடமை அவருடைய சமூகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை அவர் தெரிந்து, அதுவும் குறிப்பாக வருவதற்கு முன்னதாகவே உணர்ந்து, இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இது இப்படி வந்துச்சுன்னா இது இங்கதான் போய் நிற்கும் அப்படின்னு வருவதற்கு முன்னதாகவே உணர்ந்து மக்களை உஷார்படுத்தி மக்களை அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் வெளியேற வழிகாட்ட வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், பிரச்சனைகளை சொன்னால் மாத்திரம் போதாது, பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர வழிகாட்டணும். உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. இப்ப வக்ஃப் சட்டம் வருது, வக்ஃப் சட்ட திருத்தம் வருது. நாம மத்திய அரசாங்கம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நமக்கு எதிராக இருக்குது, மத்திய அரசாங்கம் அக்கிரமம் செய்து நம்முடைய சொத்துக்களை அபகரிச்சுக்க போகுது அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை குறை பேசி கொண்டிருப்பதையே நாம நம்முடைய வேலையா வச்சிருந்தா நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வக்ஃபும் காணாம போயிடும். இப்ப அதற்கு தாண்டி என்ன சொல்லணும், இப்படி ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. நம்மை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறார்கள். அது மேலையா இருந்தாலும் சரி, கீழையா இருந்தாலும் சரி, யாரும் இந்த விஷயத்தில் நமக்கு பாதுகாவலராக இருப்பாங்கன்னு நம்ப முடியாத சூழ்நிலையில வக்ஃபுகளை எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிற வழியை ஆலிம்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆலிம்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். உங்க பள்ளிவாசலை எப்படி வச்சிருக்கீங்க, உங்க கபர்ஸ்தானை எப்படி வச்சிருக்கீங்க, உங்க தர்காவை எப்படி வச்சிருக்கீங்க, அல்லது உங்களுடைய பொது சொத்துக்களை எப்படி வச்சிருக்கீங்க, இதை எப்படி சட்டபூர்வமானதாக ஆக்கிக் கொள்வது, இதை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழி என்ன அப்படிங்கிறத யார் சொல்லணுங்க? ஆலிம்கள் சொல்லணும். இது மற்றவர்கள் வெறுமனே பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு மத்திய அரசு காரணம் அல்லது மாநில அரசு காரணம் அப்படின்னு வெறும் பிரச்சனைகளை மாத்திரம் பேசிக்கொண்டு போய்விடக்கூடாது. அதற்கான வழிகளை சொல்லித்தர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. என் அன்பு இளவல்கள் இங்கிருந்து உஸ்மானிகளாக பட்டம் பெற்று புறப்பட்டு வருகிறார்கள். அவர்களில் பலர் இதற்கு முன்னதாக உஸ்மானிகள் பல பேர் சமூகத்திற்கு மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக, சமூகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக பல உஸ்மானிகள்
திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாரம்பரியத்திலே இப்போது பட்டம் பெறுகிற என் அருமை சகோதரர்களும் அவர்கள் மிகச்சிறப்பான பங்களிப்பை சமூகத்திற்கு செய்பவர்களாக வர வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. நான் அவர்களுக்கு என்னுடைய ஒரு சிறு வழிகாட்டுதலாக இந்த செய்தியை நான் சொன்னேன். நாம வெறுமனே நம்மை பற்றி மட்டும் யோசிக்க கூடாது, சமூகத்தை பற்றி யோசிக்க வேண்டும், சமூகத்தின் பிரச்சனைகளை குறித்து யோசிக்க வேண்டும், மிக தெளிவாக சமூகத்திற்கு வழிகாட்டுபவர்களாகவும் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த அருமை இளவல்களுக்கும் இங்கிருக்கிற உலமாக்கள் அத்தனை பேருக்கும் அதற்குரிய சிறந்த தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து, இவ்வளவு நேரம் இந்த சபையிலே வந்து உங்களோடு பேசுவதற்கான வாய்ப்பை தந்த நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.